வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். ஸோ நம்ம பிஜிடிஆர்பியில் ஈகாலஜிலேருந்து சில எம்சிக்யூஸ் வேல சில கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திஸ் டேர்ம் refers to the studies of groups of organisms associated to form a functional unit of an ecosystem is called as dash. Answer is உங்களுக்கு பாருங்க கொடுத்துருங்க பி. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு க்ளூ வந்து எப்படின்னா ஸ்டடீஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஸ்டடீஸுங்க எஸ் வருதுங்களா, சைன் இந்த மாதிரி நோட் பண்ணிச்சுங்க. சைன்காலஜி அப்படிங்கிறது சின்காலஜிங்கிறது நோட் பண்ணிச்சுங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. டூ ஸ்பீசிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தட் ஆக்குபை த சேம் ஆர் சிமிலர் ஈக்காலஜிக்கல் நிச்சஸ். நிச்சஸ்னா டெம்பரரியாக இருக்கிற இடம். நிச்சஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல்ஸ் லொக்காலிட்டிஸ் ஆர் டேர்ம்டு அஸ் ஏ டேஸ் அப்படின்னா ஈக்காலஜிக்கல் ஈக்குவலண்ட். ஓகேங்களா? ஈக்காலஜிக்கல் ஈக்குவலண்ட். இதில் பாருங்கள், ஈக்காலஜிக்கல் ஈக்குவலண்ட் இதில் கனெக்ஷன் கொடுத்துங்க. ஈக்காலஜிக் அவ்வளோதான். நம்ம மற்றது நோட் பண்ணலாம். ஈக்குவலண்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சிம்லர்ன்றது ஒரே மாதிரி, அப்போ ஈக்குவலாக இருக்குது. சிம்லர்லேருந்து ஈக்காலஜி வந்து கொடுத்தீங்கன்னா ஈக்காலஜிக்கல் ஈக்குவல் இதுக்குள்ளே இருக்குது. நோட் பண்ணி வச்சுங்க டீச்சர்ஸ். Next questions. Soil is formed from the activities of which of these dash? ராக், கிளைமேட், ஆர்கானிசம் மூணுமே வந்து காரணமாக இருக்குது. ஏன்னா சாயில் உருவாரு வந்து வெதரிங்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறதுல வந்து ராக் வந்து ராக்லேருந்து உருவாது. அது கிளைமேட்டும் ஒரு ஃபேக்டர்ஸ். அதுக்கடுத்து ஆர்கானிசம் வந்து லைக்கன்ஸில் என்ன பண்ணுன்னா சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் ஆல் ஆஃப் திஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். விச் ஆஃப் திஸ் ஈகோசிஸ்டம் இஸ் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் on the basis of energy? அப்போ tropical forest is the correct answer. ஓகேங்களா? which of this ecosystem is the most productive on the basis of energy? ஓகேங்களா? இப்போ எனர்ஜினா டிராபிக் லெவலில் நிற்கிற பற்றிலாம் அப்போ நிறைய எனர்ஜி டிராபிக்கில் எனர்ஜி நிறைய ரிலீஸ் ஆகுதுல்ல, அதை நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ எனர்ஜி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். காம்படிஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஃபுட் அண்ட் லைட் வில் பி மோஸ்ட் சிவியர் பிட்வீன் two closely related species in the same niche. Answer is D. Fifth one answer வந்து D. நோட் பண்ணிச்சு. closely related species in the same niche. நிச்சுனா வந்து வாழ்கிற இடம், சிறு வாழிடம் தமிழில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The population curves are influenced by dash. All of this. Natality இருக்குது, environmental resistance இருக்குது, பயோட்டிக் பொட்டன்ஷியல் இருந்தால் தான் அது வந்து பாப்புலேஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ சிக்ஸ்த் ஆன்சர் வந்து டி. செவன்த் கொஸ்டின் பாருங்க. பயோட்டிக் கம்யூனிட்டிஸ் ஷோ மார்க்டு வெர்டிக்கல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸ் டிட்டர்மைன்ட் இன் லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் டிஃபரன்சஸ் இன் விச் ஆஃப் திஸ் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா டெம்பரேச்சர் தானே. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டிஃபிகேஷனாக 3 டைப்ஸாக பிடிக்கிறாங்க. அது வெப்பநிலை தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எயித்து கொஸ்டின் பாருங்க. த ஃபைனல் ஸ்டேஜ் இன் எ பிளான் சக்சஷன்ஸ் இஸ் அன் ஃபைனல் என்ன நடக்கும்? கிளைமேக்ஸ் தானே, அதுதான். அப்போ ஃபைனலுக்கும் லிங்க் இதுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருங்க. கிளைமேக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் எ சிங்கிள் ஸ்பீசிஸ் அண்ட் தர் ரிலேஷன்ஸ் டு தர் என்வாயன்மெண்ட் இஸ் நோன் அஸ் ஆட்டாகாலஜி அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ இது முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஸ்டடி ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ்னால் ஆட்டோ கூட இண்டிவிஜுவல் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆட்டோவில் இண்டிவிஜுவலாக போகிறாங்க அப்படின்னு நோட் பண்ணிச்சுன்னா இது கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். த லா விச் ஸ்டேட் தட் ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் ஈச் ஆர்கானிசம்ஸ் இஸ் லிமிட்டட் பை வெதர் எசென்சியல் நியூட்ரியன்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் எ மினிமல்ஸ் அமௌண்ட் ஆஃப் டேஸ் அப்படின்னா த லா ஆஃப் லைபிக்ங்கிறது முக்கியமான கொஸ்டின்ஸ் லா. ஓகேங்களா? இவரோட லா வந்து நோட் பண்ணி வச்சுங்க, லைபிக் அப்படிங்கிறது. ஓகே, பாருங்கள். அடுத்து பாருங்கள். ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஈகோசிஸ்டம் ஆஸ் அன் இன்வெர்டல் பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர். ஓகேங்களா? இன்வெர்டல் பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் அப்படிங்கும்போது ட்ரீ ஈகோசிஸ்டம். ஆன்சர் ஏ. த வாட்டர் விச் கேனாட் பி அப்சர்வ்டு பை பிளான்ஸ் இஸ் டெர்ம்டு ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். ஓகேங்களா? அப்போ பிளான்ட் எடுத்துக்கிற வாட்டர் வந்து கேப்லரி வாட்டர் தான், அதே நோட் பண்ணிச்சுங்க. அப்போ ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டரை வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? கேனாட் அப்சர்வ்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஆன்சர் வந்து சி. சிங்கிற நோட் பண்ணி வச்சுங்க, சி. ஓகேங்களா? எ புட் செயின் இஸ் இன் விச் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை ஆப்ரேட் டேம்லிஸ். அது வந்து டெட்டிடஸ்னால் வந்து டீகம்போசர்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆன்சர் பி. பிளான் சக்சஷன்ஸ் அக்கரிங் அண்ட் சாண்ட் இஸ் கால்டு சாமஸ்பியர். இந்த எஸ்ஸுக்கு கனெக்ஷன் கொடுத்துருங்க. சாண்ட் சாமஸ்பியர் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அடுத்து வருங்க. திஸ் இஸ் எ லார்ஜ் யூனிட் ஆஃப் ஈகாலஜிக்கல் கம்யூனிட்டி கேரக்டரைஸ்ட் பை
கிளைமேக்ஸ் வெஜிடேஷன்ஸ் பயோம்ஸ். அப்போ கிளைமேக்ஸில் தான் பயந்து வரும். அப்போ பயோம்ஸ் நோட் பண்ணிச்சு. கிளைமேக்ஸில் தான் பயந்து வரும். அப்படி என்ன நடக்க போதோன்னு ஃபீல் பண்ணுறோம்ல, அப்போ பயோம் கிளைமேக்ஸ் இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருங்க. த நெக்ஸ்ட் ஏ நம்பர் ஆஃப் சம்மர் வித் ஏ ஷார்ட் விண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். அப்படின்னா ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். சம்மர் டயத்தில் என்ன ஆகும், இலை பூரா விழுந்துருமா, அதுதான் டெசிடுவஸ்னா இலையுதிர். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு லிங்க் கொடுத்துருங்க. த கேரக்டரிஸ்டிக்ஸ் வெஜிடேஷன்ஸ் ஆஃப் டெல்லி இஸ் உங்களுக்கு முள்ளு தான். அங்கே என்ன தேர்ட் ஸ்க்ரப் முள்ளாக தான் இருக்கும் வெஜிடேஷன்ஸ் அங்கே. ஓகே, இல்லைன்னா டெம்பரேச்சர் இருக்கிறதுனால டெல்லி டிடி இது கொஞ்சம் கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் வெஸ்டர்ன் காட். வெஸ்டர்ன் காட்டில் தான் இருக்குது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட்டர் பிளான்ஸ் யூஸ்வலி ஹேவ் டாஸ் வெல் டெவலப்டு ஏர் அண்ட் கைமா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட்டர் பிளான்ஸ் இருக்குன்னா யூஸ்வலி என்ன இருக்குன்னா வெல் டெவலப்டு ஏர் அண்ட் கைமா. ஓகேங்களா. அதனால தான் வந்து பிளான்ட் வந்து மிதக்குது. ஏர் அண்ட் கைமானா பார்லிமெண்ட் வந்து காற்று அறைகள் இருந்தால் வந்து ஏர் அண்ட் கைமாங்க. ஓகேங்களா. அடுத்து சாயில் எரோஷன்ஸ் கேன் பி ப்ரிவெண்டட் பை த டேஸ். அப்படின்னா அஃபாரஸ்டேஷன் மரங்கள் நடுறதுனால வந்து மண்ணரிப்பு வந்து தடுக்கலாம். இது ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேங்களா. இதுதான் முக்கியமானது. ஓவர் கிராஸ்லாம் போட்டக்கூடாது. ஆன்சர் வந்து சி. The next question பாருங்க. The nematopods are usually present in the mangrove plants. இப்போ எல்லா nematopodsனா breathing rootsங்கிறாங்க, மூச்சு வேர்கள். இது வந்து எல்லாமே தரைக்கு கீழே தான் இருக்கும் வேர். ஆனால் தரைக்கு மேலே வந்து ஒரு வேர் இருக்கான். அந்த வேருக்கு பேர் தான் சொன்னால் nematopodsங்கிறாங்க. மூச்சு வேர்கள் தமிழில், ஆங்கிலத்தில் ப்ரீத்திங் ரூட்ஸ். ஓகேங்களா. ஸோ மேங்க்ரூவ் பிளான்ஸில் இருக்குது. என்ன காரணம்னா இங்கே ஃபுல்லாக சால்ட் இருக்கிறனால ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகி போயிடுது. அப்போ அதனால் சுவாசிக்க முடியாது. அதனால் அந்த வேர் வந்து வெளியில் வந்துடுது. வேர் வந்து சுவாசம் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது இந்த பிளான்ட்டுக்கு. அதனால் வந்து மேங்க்ரூவ் பிளான்ஸுங்கிறது நெமட்டோபோட்ஸுங்கிறது நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ மேன் மாதிரி வெளியில் வந்து ப்ரீத்திங் பண்ணுது, மனுஷன் மாதிரி வெளியில் வந்து ப்ரீத்திங் பண்ணுது, தண்ணி மண்ணுக்குள்ள வந்து வெளியில் வருது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. த ஃபர்ஸ்ட் லிங்க் in any food chain is always green plant since and the green plants alone have a capacity to synthesize the organic food. Okay, 22 answers here. A. 23 food chain are met with only in the dash. அப்படிங்கிறது சி ஃபாரஸ்ட் சிட்டிஸ் எல்லாமே தான் கவர் ஆகுது. இன் ஆல் ஆஃப் திஸ் எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது, ஃபுட் செயின் வந்து இருக்குது. எல்லா இடத்துலையுமே இருக்குது. சிட்டியாக இருந்தாலும் இருக்குது தான் இங்கே. ஓகேங்களா. இஃப் ஆல் த கிவன் பிளான்ஸ் வேர் டு டிஸப்பியர் ஃப்ரம் த எர்த் all the animals will die. ஓகேங்களா. இப்போ பிளான் கிவன் த பிளான்ஸ், இப்போ பிளான்ஸே இல்லை என்ன நடக்கும், எல்லா அனிமல்ஸ் செத்து போயிடும். ஏன்னா வந்து சாப்பாடு முக்கியம் இல்லை. ஃபுட் இஸ் கிவன் பை த பிளான்ஸ். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் இன் ஈகோசிஸ்டம் இஸ் லைட் ரிசீவ்டு ஃப்ரம் தி சன். அப்போ ஈகோசிஸ்டம் மெயின் சோர்ஸ் யாருங்க, லைட்டு தான். அப்போ சன் தான். ஓகேங்களா. அப்போ தான் ப்ரொடியூசர் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஹெட்ரோட்ராப்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. When you plants are grazed too heavily, they get killed because their roots are starved. Answer வந்து B. Questions நல்லா பார்த்து வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா the side effect of heavy and constant grazing is that the dash. அப்படின்னா 27 ஆன்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா A. ஓகேங்களா. இந்த ஏ என்ன சொல்கிறாங்க பாருங்க. upper layer of soil are loosened and are eroded. ஓகேங்களா. எரோட அழிஞ்சிட்டு அப்படியே பிடிங்கிட்டு வந்துடுறது. ஓகேங்களா. சைடு எஃபெக்ட் ஆஃப் ஹெவி அண்டு அந்த மேயறனால, அந்த அனிமல்ஸ் மேயறனால அப்பர் லேயர் ஆஃப் சாயில் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே அரிச்சிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா. அது என்னன்னு கேட்பாங்க, லோயர் லேயரா அப்பர் லேயரா, அது லோயர் கம்பேக்ட் லேயரா ஆல் ஆஃப் திஸ்ன்னு கேட்கும்போது பார்த்துங்க. மேற்பகுதி வந்து மண் வந்து அரிக்கப்படுது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே. The possible beneficial affect the grazing animals is the dash. All of this. 28 answers here. D. The grazing animals can catch the types of vegetations by dash. கிராசிங் அனிமல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, மேயர் அந்த விலங்குகள் என்ன பண்ணுதுன்னா செலக்ட் பண்ணி சாப்பிடுது. பிடிச்சதை தானே செலக்ட் பண்ணி சாப்பிடாத மாதிரி செலக்டிங் கிராசிங்ஸ். ஓகே. 29 B. 30 பாருங்களே. The good soil is a C which allow the water to கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியில் உள்ளருக்கு இறங்கணும், வெளியிலேருந்து உள்ளருக்கு போகணும். அப்போ தான் வந்து குட் சாயில்ங்கிறாங்க. தண்ணி டக்குன்னு போயிடுச்சுன்னா இட்ஸ் நாட் அ குட் சாயில். தண்ணி வெளியில் இருந்தாலும் இட்ஸ் நாட் அ குட் சாயில். ஏன்னா வந்து தாவரங்கள் வந்து அது வந்து டீகே ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த பிளான்ஸ் சச் அ பெண்டானஸ் அண்ட் ரைசோபோரா ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹாலோபைட்ஸ். ஓகேங்களா. ஆன்சர் டி. ஹாலோபைட்ஸ்னால் இந்த மேங்க்ரூவ் பிளான்ஸ். ஓகே. 32 பாருங்கள். இன் ஜெனரல்ஸ் த பிளான்ட் மோஸ்ட் லைக்லி டு சர்வைவ்ஸ் இன் ஏரியா where the temperature is high, relative humidity is low
அண்டு விண்ட் ப்ரிவலண்ட் would have என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 32 ஆன்சர்ஸ் டி. ஸ்மால் அண்ட் நேரோ லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். இந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்குன்னு பாருங்கள். அதாவது ஹை டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்குது, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, விண்டு வந்து லைட்டாக இருக்குது, லோ அண்டு விண்ட். இந்த மாதிரி இருந்தால் வந்து என்ன பிளான்ட் உருவாகுன்னு கேட்குறாங்க. 32 ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்க. டி ஈஸியாக கரெக்டாக. ஸ்மால் அண்ட் நேரோ லீவ்ஸ், சின்ன சின்ன லீவ்ஸ் வரது காரணம் இதானா. அப்போ கிளைமேட் டிசைன் ஆஃப் த கிளைமேட் வந்து க்ரோத் வந்து டிட்டர்மின் பண்ணுதுங்க. The next questions. Hydropilla and Wallis area are example of dash. Answer வந்து submerged aquatic plants. சப்னானது சாப்பிட்றாங்க, கையை சாப்பிட்றாங்க, ஹைட்ரில்லா கையை சாப்பிட்றாங்க மட்டும் நோட் பண்ணிச்சுங்க. அதை கையில் அந்த வாலியிலேருந்து கையை விட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு நோட் பண்ணிச்சு. 33 ஓகேங்களா. 34 பாருங்களேன். இன் இந்தியா த டெம்பரேச்சர்ஸ் எவர்கிரீன் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் இஸ் ஃபவுண்டு மோஸ்ட்லி இன் த டேஷ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் இருக்கும். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஹிமாலயஸ் இஸ் அட் ஆல்டிடியூட் லெஸ் தென் 3500 meters. ஓகே, ஆன்சர்ஸ் ஏ பி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். எவரி ஈகோ சிஸ்டம் மஸ்ட் ஹவ் கண்டினியூஸ் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஆன்சர் ஏ. இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்க. ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் அன் ஈகோ சிஸ்டம் இன்ட்ராக்டிங் டுகெதர் ஃபார்ம் பயாட்டிக் கம்யூனிட்டி. ஆன்சர்ஸ் ஏ பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். பயாட்டிக். ஆல் த லிவிங் ஆர்கனிசம் வந்து கனெக்ட் ஆகுது, பயாட்டிக் கம்யூனிட்டியில் தான் இருக்குது. அடுத்து கான்ஸ்டன்ட் கிராசிங் அண்டு ப்ரௌசிங் இன் அன் ஏரியா மே அல்டிமேட்லி ரிசல்டன்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் டேஸ். கண்டினியூ சாப்பிட்டா என்ன நடக்கும்? இங்கே டெசர்ட் தான் பார்ப்போம். அப்போ 37 டெசர்ட் சி. அடுத்து பாருங்கள் 38 பயாலஜிக்கல் ஈக்குவலிபிரியம்ஸ் இஸ் அன் ஈக்குவலிபிரியம்ஸ் அமாங் த டேஸ். பயாலஜிக்கல் ஈக்குவலிபிரியம் ப்ரொடியூசர்ஸ், கன்சூமர், டீகம்போசர்ஸ் தான் இருக்கும். நம்மளுக்கு மாற்றி போட்டிருப்பாங்க, கரெக்டாக பார்த்து அடிச்சுங்க. 39 பாருங்க. ப்ளஸ் ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டர். அப்போ ஆன்சர்ஸ் ஏன் டி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 39. 40 ப்ரொடியூசர்ஸ் ஆர் டேஸ் கிரீன் பிளான்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சதான் 40 பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். 41 பாருங்களேன். பிளான்ஸ் தட் த்ரைவ் அண்டர் வெரி லோ டெம்பரேச்சர்ஸ் ஆஸ் கால்டு. ஆன்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்க. ஆன்சர்ஸ் ஏ ஹெசிஸ்டோதெர்ம்ஸ். Okay. The basal part of the pyramids of biomass represented by the primary producers as they dash. 43 answers here. A. Consume the largest amount of energy. The earth surface capable of supporting life is called dash. Biosphere. எர்த் எதுக்கு சப்போர்ட் பண்ணால் உயிர் வளர்றதுக்கு தான் இப்போ பயோ அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. 45 C is a correct answer. 46 பாருங்களேன். பொல்யூஷன்ஸ் ஆஃப் த என்வரன்மெண்ட் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் டி. ஏபயாட்டிக்கும் அஃபெக்ட் ஆகுது, பயாட்டிக்கும் அஃபெக்ட் ஆகுதுங்க. அடுத்து இந்த சாயில் வாட்டர் மோஸ்ட் ரெடிலி அவைலபிள் ஆஃப் பிளான்ஸ் இஸ் கேப்லரி வாட்டர் தான் பிளான்ட் எடுத்துக்கிறதான். நல்லா முக்கியமான கொஸ்டின்ஸு. பிளான்ட் பிசியாலஜின்னு கேட்பாங்க. சக்குலன் ஜீரோபைட்ஸ் ஹேவிங் ஃப்ளஷ் லீவ்ஸ் ஆர் கால்டு ஸ்க்ளீரோபிளஸ். ஓகேங்களா. சக்குலன் பிளான்ஸில் ஸ்க்ளீரோபிளஸ் இருக்குது, அது நிறைய ஸ்க்ரீன் கைமாக இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 48 வந்து சி. 49 பாருங்கள். த டூ இம்பார்ட்டன்ஸ் காம்போனன்ட் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம் ஆர் ஏ எடாபிக் அண்டு கிளைமேட்டிக். எடாபிக்னு என்னது? அதாவது சாயில் பற்றி பார்க்குறது தான். ஓகே, எடாபிக் ஃபேக்டர்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் 50. இன் ஏ டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ஸ் த following organisms representing various trophic level are present: grasshopper, mouse, snake, deer, lion, sparrow and hawk. These form என்ன சொல்கிறாங்க, என்னென்னு கேட்குறாங்க. நம்ம ஃபுட் செயின் போட்டுருவோம். இதில் நிறைய இருக்கிறனால பாருங்கள், ஃபுட் வேர்பு நிறையா இருக்குது. கனெக்ஷன் ஆஃப் ஃபுட் செயின் தான் ஃபுட் வேர்பு. இது ட்விஸ்டட் கொஸ்டின், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து த வேர்டு ஈக்காலஜி வாஸ் த ஃபர்ஸ்ட் யூஸ்டு பிரசன்ஸ் ஆஃப் த 1869 பை டேஸ் வார்மிங். ஓகேங்களா. அப்போ ஈக்காலஜி வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ண யார்? யூஸ் பண்ணிவிட்டு வார்ன் பண்ணுறாரு அவர். அப்போ வார்மிங், வார்ன் பண்ணுறாருன்னு வச்சுங்க, வார்மிங். ஓகே, அடுத்து பாருங்கள். பைட்டோ பிளாங்டான்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த டேஸ் ஃப்ளோட்டிங் நான் வாஸ்குலார் ஹைட்ரோபைட்ஸ் தான். பைட்டோ பிளாங்டான் கன்சிஸ்ட்னா என்னது? அங்கே நான் வாஸ்குலார் இல்லை, சைலம்லையும் இல்லை. அது என்ன பண்ணுது? தண்ணியிலே இருக்கிறதுனால பைட்டோ பிளாங்டான்ஸை மிதக்கும். அதனால் தண்ணியில் அது வாஸ்குலர் பண்ணுறது தேவையில்லை. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.